சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். ஸ்ராவணே வர்ஜயேத் சாகம் ததிபாத்ரபதே ததா துக்தமாஸ்வயுஜே மாசி கார்த்திகே சாமிஷம் தியஜேத். இந்த ஸ்லோகம் எதை பத்தி சொல்ல வருதுன்னா, ஒரு விரதத்தை பத்தி சொல்ல வருது. அதாவது சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த விரதத்தை பத்தி தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. சாதுர்மாசிய விரதம் பொதுவா பார்த்தேன்னா சன்னியாசிகள் மட்டுமே இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு பல பேர் நினைச்சுட்டு இருக்கா. அது இல்ல, எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் தான் இந்த சாதுர்மாசிய விரதம். ஸ்ராவணே வர்ஜயேச்சாகம். இந்த சாதுர்மாசிய விரதத்துல நம்ம போஜன விஷயங்களை பத்தி தான் சொல்ல வரா. முதல்ல ஒரு மாசத்துல என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, இந்த 4 மாசமும் சில சில விஷயங்கள் சாப்பிடக்கூடாது, அதுல இந்த மாசம் இதை சாப்பிடக்கூடாது, அடுத்த மாசம் அடுத்த விஷயம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிரிச்சு வடிவகுத்து வச்சிருக்கா. ஸ்ராவணே வர்ஜயேச்சாகம் அப்படின்னு சொல்றா. முதல்ல ஆடி பௌர்ணமில இருந்து ஆவணி பௌர்ணமி வரைக்கும் காய்கறி பழ வகைகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. அத சாக விரதம்னு இன்னொரு பேர்ல சொல்றா. ததிபாத்ரபதே ததா. அடுத்த வரக்கூடிய மாசம் பார்த்தேன்னா தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. துக்தமாஸ்வயுஜே மாசி. அதுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய மாசத்துல பால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. கார்த்திகே சாமிஷம் தியஜேத். அடுத்து 4வது மாசமான கார்த்திகை மாசம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பருப்பு வகைகளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஒரு விரதத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறா. முதல்ல இருக்கக்கூடியது சாக விரதம், அடுத்து இருக்கக்கூடியது ததி விரதம், அதுக்கப்புறம் பயோ விரதம், அதுக்கப்புறம் த்விதள விரதம் அப்படின்னு ஒரு விரதத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறான். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிராக்டிக்கலா முதல்ல பார்த்துருவோம். ஆடி மாசம் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், காய்கறிகள்லாம் சாப்பிடக்கூடாது, பழ வகைகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. பொதுவா அந்த நாள்ல பார்த்தேன்னா இந்த சமயம்தான் அவ விதை விதைச்சு, மழை மான்சூன் ஆரம்பம் இல்லையா, இந்த சமயத்துல விதை வச்சாதான் அறுவடை நிறைய கிடைக்கும். அப்ப இப்பதான் அவ விவசாயிகள் விதை விதைச்சிருப்பா. அந்த டைம்ல நம்மளுக்கு காய்கறிகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த டைம்ல நம்ம காய்கறி சாப்பிடாம இருக்கணும்ன்றதுக்காக அப்படி வச்சிருக்கா. அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம். மாடு பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த டைம் தான் கறவை நிக்கிற டைம். அந்த ஒரு பசுமாடுனோட கறவை நிக்கக்கூடிய டைம். அப்போ பால் கிடைக்கிறதே துர்லபமா இருக்கும். அந்த டைம்ல நம்ம தயிர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா பாலுக்கே கஷ்டம், தயிருக்கு எங்க போறது அப்படின்ற மாதிரி இருக்குன்றதுக்காக வேண்டி தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கா. அதுக்கு அடுத்தபடியான மாசம் பார்த்தீங்கன்னா பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம், பயோவிரதம்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாசம் பார்த்தீங்கன்னா மாடு கறவை நின்று கண்ணு போட்டிருக்கும். கரெக்டா அப்பதான் கண்ணு போட்டிருக்கும். அந்த கண்ணு போட்ட சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பால் கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான், நம்ம உபயோகத்துக்கு கிடையாதுன்றது தர்மசாஸ்திரம் ரொம்ப தெளிவா சொல்றது. அந்த ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு தான் அந்த பால், நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றது. அப்படி இருக்கிறச்ச கண்ணுக்குட்டிக்கு வேணும்ன்றதுக்காக வேண்டி நம்ம பால் சாப்பிடாம இருக்கணும்ன்றத வச்சிருக்கா. அதுக்கு அடுத்தபடியான மாசம் பார்த்தேன்னா த்விதள விரதம்னு சொன்னோம். தானியங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்பதான் பார்த்தேன்னா கரெக்டா நவராத்திரி எல்லாம் முடிஞ்சிருக்கும். நம்ம நிறைய பருப்பு வகையெல்லாம் சாப்பிட்டுருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டைம்ல பார்த்தேன்னா கரெக்டா விதை விதைச்சு இப்பதான் முளை வந்திருக்கும். கரெக்டா அந்த பயிர் பாதி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த டைம்ல நம்ம அதை வெட்டி சாப்பிட்டோம்னா நமக்கும் உடம்புக்கு அனாரோக்கியம், அதுவும் முழுமை அடைஞ்சிருக்காது. அதுக்காக வேண்டி அந்த ஒரு மாசம் நம்ம தானியங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சிருக்கா. சரி, தர்மசாஸ்திர ரீதியா இந்த சாதுர்மாசியம் விரதம் கடைபிடிச்சா என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும்? சதுரோ வார்ஷிகான் மாசான தேவஸ்யோத்தாபனாவதி இமம் கரிஷ்யே நியமம் நிர்விக்னம் குருமேச்யுத அப்படின்னு நம்ம தர்மசாஸ்திரம் சொல்றது. சதுரோ வார்ஷிகான் மாசான, ஒரு வருஷத்துல இந்த 4 மாசங்கள் இப்படி விரதம் இருக்கிறதுனால, எதனால விரதம் இருக்குன்னா இது தேவர்களுடைய உத்தாபன காலம் அப்படின்ற மாதிரி சொல்றா. தேவர்கள் எழுந்திருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. பின்னாடி என்னன்றத விளக்கமா சொல்ற. இவம் கரிஷ்யே நியமம், இந்த ஒரு விரதத்தை யார் ஒருத்தவன் நியமமா கடைபிடிக்கிறானோ நிர்விக்னம் குருமேச்யுத, அவளுக்கு தடைகளே வாழ்க்கையில வராது அப்படின்ற மாதிரி சொல்றா. பொதுவா வைஷ்ணவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை இந்த சயன ஏகாதசி அப்படின்னு வரக்கூடிய ஏகாதசியில இருந்து உத்தாபன ஏகாதசின்னு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி வரைக்கும் கடைபிடிப்பா. ஏன் அப்படின்னா பகவான் இந்த ஒரு 4 மாசம் பார்த்தேன்னா தியான நிலையில இருக்கார், யோக நிலையில இருக்கார் அப்படின்ற மாதிரி கணக்கு. அப்ப இந்த ஒரு காலத்துல நம்ம விரதமா இருந்து நல்ல விஷயங்கள், இந்த ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள் வரும். கிருத்திகா மண்டல வேத பாராயணங்கள்லாம் பண்ணுவா.
நவராத்திரி வரும், பல்வேறு விசேஷங்கள்லாம் இந்த ஒரு 4 மாசத்துக்குள்ளதான் வரும். கார்த்திகை தீபம் வரும். இப்படி எல்லா விசேஷங்களும் நம்ம எல்லா விதமாகவும் பகவானை ஸ்மரணம் பண்ணி புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் நம்மளும் அந்த பகவான் மாதிரி அந்த தியானத்தை பண்றதுனால, அந்த நல்ல சத்காரியங்கள் பண்றதுனால எல்லாருக்கும் தடைகள் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி தர்மசாஸ்திரம் மூலியமா நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இந்த 4 மாசமும் நம்ம விரதமா இருக்கிறதுனால நம்மளுக்கு புண்ணியமும் கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. ஒரு உறுதி நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த சூழலுக்கு, அந்த ஒரு கிளைமேட்டுக்கு டக்குன்னு அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இப்படி இந்த சாதுர்மாசியம் விரதம் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இருந்துட்டா ரொம்ப ஈஸி தான். நம்மளால எல்லா விஷயத்தையும் அடாப்ட் பண்ணிக்க முடியும்னா அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட். அப்படி இந்த சாதுர்மாசிய விரதத்தை நம்ம கடைபிடிச்சு புண்ணியத்தையும் சேர்த்துக்கணும், அதே டைம் நம்மளுடைய ஹெல்த்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸ்ராவணே வர்ஜஜேச்சாகம் ததிபாத்ரபதே ததா துக்தமாஸ்வகுஜே மாசி கார்த்திகே சாமிஷம் தியஜேத் சதுரோ வார்ஷிகான் மாசான் தேவஸ்யோத்தாபனாவதி இமம் கரிஷ்யே நியமம் நிர்விக்னம் குருமேச்யுத. நமஸ்காரம்.